மாமா ஹாப்பியா? என்ன நீ அப்படி பாக்குறீங்க? எல்லா ஏற்பாடும் நம்ம ப்ரோ தான். தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ். இது எல்லாமே உனக்காக அவன் செஞ்சதுதான். எனக்காகவா? ஆமா. அண்ணி, இந்த சர்ப்ரைஸ்க்கே ஷாக் ஆன எப்படி? இன்னும் இருக்கு. உங்க வெட்டிங்காக ஸ்பெஷலான கேக்க கட் பண்றோம். இருங்க, இத வந்துறேன். நான் போய் கேக் எடுத்துட்டு வந்துறேன். அத்தை, கேக் கொண்டு வராங்க, ஜாலி. ப்ரோ, அண்ணி இந்தாங்க. புடிங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்கிறதுக்கு ஐஸ் இல்லாம போயிட்டாலே உன அம்மா வீட்டுக்கு போயிடுறா. இத பார்த்தாத அவ திருந்தணும். பார்வதி, ஒரே நிமிஷம் இரு, வந்துறேன். ஏ எங்க மாமா? வரேன் இரு. என்னாச்சு? எனக்கே தெரியல. நீ என்ன மாமா இது? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான், வாங்கிக்கோ. என்னுடைய கல்யாண நாள் பரிசு. ஏதோ ஸ்பெஷலான கிஃப்ட் போல இருக்கு. இப்போ இல்ல, தனியா ரூம்ல போய் பிரி. அப்படியா? சரி. ரொம்ப ஸ்பெஷல் போல இருக்கு. ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க அப்புறமா போறீங்க. அத்தை, பார்வதி, என்னாச்சு பார்வதி? இன்னைக்கு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நீ ரூம்ல வந்து சொல்வேன் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வரல, அதான் சரி உன் ரூமுக்கே வந்து கேட்டுட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். அட, எதுக்கு இப்ப நீ சோகமா நின்னுட்டு இருக்க? என்னாச்சு பார்வதி? என் மாமா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு புவனா அம்மா. ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாத்த முடியாத சூழ்நிலையில இப்ப நான் இருக்கேன். என்ன நம்புற மாமாவுக்கு நான் உண்மையா இல்லாம ஏமாத்துறணும்னு அது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தாலி கட்டின புருஷனை இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு நீ வெசனப்படுற, அது எனக்கு புரியுது. ஆனா நீ ஒன்னும் சுயநலத்துக்காக இப்படி செய்யலையே, மொத்த ஊர் சனத்துக்காக தானே இது செய்யற. அந்த வெசனம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பார்வதி. எங்க ஊர் மக்களுக்கு விடிவு காலம் பிறந்த உடனே ஆதிக்கிட்ட நீ பண்ணதையெல்லாம் சொன்னேன்னா
உன்னை தப்பா நினைக்கிறத விட்டு போட்டு உன்னை பாராட்டுவாருங்கிறேன். இப்ப அங்க போய் என்னதான் நடந்துச்சு அத தெரிஞ்சுக்க தான் கண்ணு வந்திருக்கேன். அது அது வந்து எஸ்கியூஸ் மீ மேடம், அந்த வேலையெல்லாம் அப்படியே நிறுத்துங்க. என்னோட கம்பெனில ஜாயின் பண்றவங்களுக்கு அவங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி மாசம் 50,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். இவ்ளோ நடந்திருக்கு. இங்க இருந்து கஜேந்திரனுக்கு போன் பண்ணி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கஜேந்திரனும் கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது பார்வதி. அகிலாண்டேஸ்வரியும் நல்ல சரியான லீடு கொடுத்திருக்கா. அந்த ஜிஎம் 2 பேரும் சேர்ந்து நல்லா குழப்பி விட்டுருக்கீங்க. ஆனா நீ இவ்ளோ எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ற மகன் ராகவனும் கவிதாவும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே. அத நினைச்சாதான் இதுல சந்தோஷம் போய் வசனம் வந்துருது. சரி பார்வதி, அப்புறம் நம்ம 2 பேரும் இங்க நின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறத ஆதி பார்த்து வேற மாதிரி நினைச்சுக்க போறான். நான் ஏன் ரூம்ல இருக்கேன். பார்வதி, ஆதிக்கிட்ட இப்படி போய் சொல்றோமேன்னு நினைச்சு நீ வசனப்படாத. போய் சொல்றதுனால நல்லது நடக்குது, ஒரு ஊர் சனமே எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீ நினைச்சுக்கோ. ஏன்னா நல்லது நடக்கிறதுக்காக 1-2 பொய் சொல்றது ஒன்னும் தப்பு இல்லைன்னு பெரியவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. அட, நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தனா ஆதி அப்பதான் ஏதாவது கேள்வி கேட்டு சந்தேகப்படுவான். சரி கண்ணு, நான் ரூம்ல இருக்கேன். ஆளு பேரை குத்திக்கொ. பிசினஸ் நடத்த முடியலன்னு குடும்பத்தோட தற்கொலையா? ஆட, எவ்வளோ கோழையா இருக்காங்க. ஆட, கிரிக்கெட் சீரீஸ் மேட்ச் இன்னைக்கா? தோனி ஆடினா தானே கிரிக்கெட் பாக்குற மாதிரிக்கும், இல்லைன்னா என்னத்த பாக்குறது. கம்பெனி அடிக்கல் நாட்டு விழா. ஐயோ, ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, இந்த போட்டோவை இங்க இருக்கிற யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஐயோ, இந்த போட்டோவை பார்த்தா நம்ம ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வெளியில வந்துருமே. முதல்ல இந்த விஷயத்த பார்வதி கிட்ட சொல்லணும். ஐயோ, முதல்ல இது யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். எங்க வைக்கிறது? என்னாச்சு புவனாமா? வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா என்ன? நான் ஒண்ணு எங்கேயும் கிளம்பல கண்ணு. ஆனா இப்ப நடந்துக்கிற விஷயத்த வேற யாராவது பாத்துருந்தாங்கன்னா இந்த உள்ளூர்ல ஊருக்கே நான் கிளம்ப வேண்டியதா இருக்கும். பேப்பர்ல வந்திருக்கிற விஷயம் அப்படி. என்ன புவனாமா சொல்றீங்க? அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருக்கு? ஏன் நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? தோ பேப்பர் பாரு. என்ன இருக்கு இதுல? அந்த அடுத்த பக்கம்.
ஐயோ, என்ன கண்ணு இதெல்லாம்? தெரியல புவனம்மா, இந்த போட்டோ எப்படி வந்ததுன்னு தெரியல. நாங்க போன உடனே முத வேலையா அங்க இருக்கிற பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் ஜிஎம் கிட்ட சொல்லி போக சொல்லிட்டேன். நீ உஷாரா இருந்து கூட இந்த போட்டோ எப்படி வந்தது பேப்பர்ல? அம்மா, அந்த பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் ஜிஎம் தான் வர சொல்லிருந்தான். ஒரு வேலை இது எனக்கு தெரியாம இது அவ செஞ்ச வேலையா கூட இருக்கலாம். எனக்கு அப்பவே அவனை பார்க்கும் போதே தெரியும் அவன் ஒரு கேடு கட்டவன். அவன் வேலையா தான் இருக்கும் அது. மோசமான மாமன். பார்வதி, இந்த பேப்பர்ல வந்த செய்தியை இந்த வீட்ல யாருமே பாத்திர கூடாது. நாம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். ஆமாம்மா, கொல்லி தோஷம் நிவர்த்தி ஆகுற வரைக்கும் அகிலாமா நல்லூர்ல தான் இருந்தாகணும். ஐயோ, ஆதி வரான். ஆதி கண்ணுல இந்த பேப்பர் மட்டும் பற்றக்கூடாது. சீக்கிரம் குடு. குடு. அம்மா, நான் புதினா டீ சூடா போட்டு எடுத்துட்டு வரேன், குடிக்கிறீங்களா? குட் மார்னிங். மாமா, நீங்க எதாவது சாப்பிடுறீங்களா? வேணாம் பார்வதி, ஆபீஸ் கிளம்பிட்டேன். என்ன ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்களா? இல்லையே. இல்ல ஆதி. ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? இல்ல, அம்மா ரெடியா நின்னுட்டு இருக்காங்க, நீயும் ஏதோ வெளியே கிளம்புற மாதிரி ரெடியா இருக்கியே, அதான் கேட்டேன். சேச்சே, சும்மா உட்கார்ந்து போர் அடிச்சுதா நின்னு பேசலான்னு நின்னுட்டு இருக்கோம். அகிலா இப்படி பம்மறத பார்த்தா ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்கு. மாமா, உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல? கிளம்புங்க. கிளம்புறேன் பார்வதி. அம்மா சொல்லாதி. அந்த ஃபாரின் கஸ்டமர் மீட்டிங் இருக்குல்ல, நல்லபடியா முடிஞ்சதுமா. ஓ ஆதி, நீ தானே சூப்பரா முடிப்பேன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ்மா. பார்வதி, ஏதாவது பிரச்சனையா என்ன? அது பிரச்சனையா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே மாமா. நீங்க ஆபீஸ் கிளம்புங்க, லேட் ஆகுதுல்ல. ஷூரா? ஷூர். அது என்ன திடீர்னு இப்படி கேட்டுட்ட? ஆதி, இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கா? உனக்கு லேட் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். சரி ஆதி. வரேன் பார்வதி. ஆதி, அம்மா, உன்னை நானே வழி அனுப்புறேன். சரிம்மா, வாங்க. அம்மா, போயிட்டு வந்துடுறோம்மா. சரி ஆதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பார்வதி, நைட் வர லேட் ஆகும், கால் பண்றேன், சரியா? பரவாயில்ல மாமா. டாடா. வரேன். படிக்க வேண்டிய பேப்பரை கால கீழே போட்டு வச்சிருக்காங்க. இதுங்களெல்லாம் சரி, வா போலாம். வனஜம்மா பேப்பர் பாக்குறாங்க. அம்மா, அம்மா பாத்துருவாங்களா? அத்தா, கையில எண்ணெயா இருக்கு, பேப்பரை கொடுங்க. கொடுங்க அத்தா, கொடுங்க அத்தா. படிக்க பேப்பர் எண்ணெயா இருக்கு. அத்தா, தொடச்சிட்டு தரேன். பேப்பர் விடுறீ, பேப்பர் குடு சொல்றல. அம்மா, பேப்பர் விடு, கிழிய போகுது பேப்பர். விடு, கைய விடுறீ.
பார்வதி ஏய், விடுறி பேப்பரை. தாங்கத்த. எருமை, போடி. அம்மா வலிக்குது அத்தை, ரொம்ப வலிக்குது. ஏண்டி தின்னி முட்டை படிக்கிற பேப்பரை எப்படி கிழிச்சு வச்சிருக்க பாரு. ச்சே, இப்ப எப்படி இந்த பேப்பரை படிக்கிறது? எப்படி படிக்கிறது? அத்தை ரொம்ப வலிக்குது அத்தை. கைய புடிச்சு தூக்கி விடுங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கைய புடிங்க அத்தை. அதுங்களுக்கு தான் பேப்பரோட அருமை தெரியலன்னு பார்த்தா இது ஞான சுனி. வா. என்ன நடக்குதுங்க? எப்படி? நான் இல்லக்கா, இவதான். என்ன இது சின்ன பசங்க மாதிரி பேப்பரை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அது பேப்பர், அதுல செய்தி இருக்கு. இந்த மாதிரி விளையாடுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ கிடையாது. குடு பேப்பரை. ஐயோ, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. பார்வதி, இந்த பேப்பரை எடுத்து பத்திரமா என் ரூம்ல வை. நான் அப்புறமா படிக்கணும். நல்ல பேப்பர் வச்சு விளையாடுறாங்களாம். பேப்பரை வச்சு நீ போ பார்வதி. இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா அப்படியே சில மாதிரி அங்கேயே படுத்துப்பியா? எழுந்திருச்சு போ. போய் உங்க வேலையை பாருங்க. ஐயோ அத்தை ரொம்ப வலிக்குது அத்தை. அங்க என்னத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கைய கொடுங்களேன் அத்தை. ஏய், மேற்கொண்டு ஏதாவது பேசுன மின்னிய திருகி போட்டுருவேன். அத்தை, எழுந்துடி மேல. கொஞ்சம் புடிங்களேன் அத்தை. காலை எழுத்துடி. நல்லா திங்க வேண்டியது, அப்புறம் உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல இந்த வயசுலயே உனக்கு. ஏய், நிம்மதியா என்ன பேப்பர் பிடிக்க விடுறியாடி நீ? போங்க அத்தை. ஒழுங்கா பேப்பர் கொடுத்திருந்தா கையெல்லாம் தொடச்சிருப்பேன்ல. இப்ப பாருங்க, இந்த சின்ன பீஸ் தான் கையில மாட்டிருக்கு. இதுல எங்க இருந்து நான் துடைக்கிறது? ச்சே. சீ, ஞான சுனி வந்து சேர்ந்திருக்கு பாரு. யார் இது? பார்வதி மாதிரியே இருக்கு, ஆனா மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கா. என்ன ஜாக்லின் ஹெர்னாண்டஸ்னு போட்டிருக்கு. அத்தை, இது என்னத்த? கிழிஞ்சி போன பேப்பரை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன இருக்கு? நானும் பாக்குறேன். காட்டுங்க. அத்தை, இது நம்ம பார்வதி மாதிரி இருக்கு. யாருதான் இந்த பொண்ணு? ஏய், உனக்கு என்னடி? போடிங்கிறது. போங்க அத்தை. எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, என் கையெல்லாம் ஒரே எண்ணெயா இருக்கு. நான் போய் 2 பஜ்ஜி சாப்பிட்டு வரேன். சும்மா போங்க அத்தை. இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த பார்வதியும் அகிலாவும் மொழியும் பேச்சும் ஒன்னும் சரியில்லையே. கண்டுபிடிக்கிறேன். வனஜா அம்மா கிட்ட இருந்து இந்த போட்டோவை எப்படியாவது எடுக்கணுமே. என்ன பண்றது?